கைஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல பிக் பாஸ் சீசன் 7 வந்து முடிய போகுது. ஆனா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் சுத்தமா குறையவே இல்ல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த பக்கம் பூர்ணிமா உட்காந்து விஷ்ணுவ பத்தி நெனச்சு நெனச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விசித்ரா பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்னத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தினேஷ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? மத்தவங்களுக்கெல்லாம் சரியா இருக்கான். ஆனா, எனக்கு மட்டும் தப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்டைகளே வேணாம், சமாதானம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா இருக்கிறதாக அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி இதையே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாயா அவர்கள் பூர்ணிமாவோட மண்டைய கழுவி தேவையில்லாம மறுபடியும் அழ வச்சு, திரும்பியும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவை பற்றி யோசிக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம போகலாம். முதல் விஷயம், நேற்று விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விசித்ராவை பற்றி நரேஷன் கொடுத்துருப்பாப்புல. அதை பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எபிசோடில் எடுத்திருப்பாங்க. அவர் கிளியராக ஒரு விஷயத்தை விசித்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. டே பை டே உங்களோட கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா, சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சடனாக நீங்கள் அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், மாயா பூர்ணிமாவை எதிர்த்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அப்படியே ப்ளஸ் அப்படிங்கிறது அப்படியே ஐயா ஆகி போயிட்டே இருந்தது. பட் உங்களுக்கு குழந்தைகள் நாங்கள்லாம் கிடையாது. உங்களோட குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் உங்களுக்கு குழந்த. இங்கே எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான். ஸோ அதனால் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நோஸ் கட் விஜய் வர்மா ஜாலியாக சிரிச்சுட்டே பேசிகிட்டே கொடுத்துருப்பாப்புல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியல. நம்ம விசித்ரா மேமால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு எபிசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, தினேஷை பற்றி சொல்லியிருப்பாங்க. தினேஷை பற்றி சொல்லும்போது எல்லாரும் டிஸ்அக்ரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்அக்ரி கொடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடுச்சு. அப்போ நான் மட்டும்தான் இந்த மனுஷனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் இது தெரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. ஸோ அப்போ நான் மட்டும் தப்பாக புரிஞ்சுருக்கேன். இல்லைனா நான் சொன்னாக்கா எல்லாமே எதிர்கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அண்டு அர்ச்சனா கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி இது சாத்தியமாகும்? எல்லாருக்கிட்டேயும் ஒரு பர்சன் நல்லபடியாக இருக்கிறான். ஆனால் என்கிட்ட மட்டும் தப்பாக நடந்துக்கிறான், தப்பாக பேசுகிறான், தப்பாகவே இது பண்ணுறான். என்னை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்அக்ரிமெண்ட்டாக என்கிட்ட பேசுகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, விசித்ரா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய புலம்பலாகவே போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக தினேஷை பற்றி இன்னும் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம பூர்ணிமா அவர்கள் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மாயா கிட்ட. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு பயங்கர வாரே நடந்துச்சு பூர்ணிமா அவர்களுக்கும் விஷ்ணு அவர்களுக்கும். ஸோ அது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பூர்ணிமா. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. என்னென்னா, நேத்திக்கு கூட நீங்கள் விஷ்ணுவை சேவ் பண்ண தான் பார்த்தீங்க, அவரை காப்பாற்ற தான் பார்த்தீங்க. ஆக்சுவலாக அவரை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நீங்களே உங்களை செஞ்சுக்கிட்டீங்க, அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்ல, நான் லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சொன்னேன். ஸோ அது பார்த்திங்கன்னா தப்பாக போய் ஆடியன்ஸ்க்கு சேர்ந்துருக்கும். ஆனால் அவர் ஒரே வார்த்தையில், நான் ஒன்றும் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வரல, லைக் பண்ணுறதுக்காகலாம் இங்கே வரல, நான் கேம் விளையாட வந்தேன், கேம் விளையாடுறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. ஸோ அப்போ நான் மறுபடியும் முட்டாள்தனமாக இந்த 95 நாளாக இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா ஓன்னு கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் ரொம்பவே இன்னசென்ட். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றி குழந்தை கொடுத்துட்டாப்புல விஷ்ணு. அப்படி தான் சொல்லணும். ஏன்டா டேய், ஏன் கேமுக்குள்ளே வந்தீங்க, உங்களால் அவருக்கு ஒரு இது நடந்துச்சு, அவரால் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க. ஆனால் அதை அவர் பண்ணி தரல. அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. அவர் கிளியராக சொல்லிட்டார், நான் எமோஷ்னல் பாண்டிங் யாருக்கிட்டுமே வச்சுக்கல, நீ ஃப்ரீயாக இருந்த நான் பேசுகிறேன் பழகினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அவரோட ட்ரெண்டில் அதுக்காக விஷ்ணு நல்லவர் அப்படின்னு நான் சொல்லலை. விஷ்ணு செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னா சொல்லலை. மறுபடியும் இதை பற்றி புலம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. குறிப்பாக விஷ்ணுவை இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, அதுவும் குறிப்பாக மாயாவெல்லாம் எந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, அதுக்கு இவங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் எப்படி சிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி உட்காந்துட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு, நான் என்னை ஏமாற்றிட்டான், நான் ஏமாந்துட்டேன், நான் என்ன ஏமாந்த புள்ளியாக இருந்துட்டுருக்கிறேன், நான் இப்படி இருந்துட்டால் எப்படி 95 நாளாக என்னை ஏமாற்றிட்டுருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப புலம்பிகிட்ருக்கீங்க என்ன மாதிரியே. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரில. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.